ஹலோ, நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். இப்போ ஃபுட்டு போய் சாப்பிட்ற ஒரு ஸ்டைல் இது ஷூட்டிங் இல்லாத நாளில் சாப்பிடலாம். ஷூட்டிங் டேயில் வச்சு நான் போடணும், மத்தியானத்தில் நான் போடணும். அது இனிமேல் போடுறேன். ஷூட்டிங் ஃபுட்டு கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும், பட்டு குவாலிட்டியாக இருக்கும். வீட்டு சாப்பாடுக்கு அப்புறம் ஷூட்டிங் சாப்பாடு ஒரு மெஸ் மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு மட்டன் நான் சொல்கிறது 40-50 வயசுக்கு மேலே கொலஸ்ட்ரால்னு ஒன்று வரும். 50 வயசு ஜிடிஎல் எல்டிஎல்ம்பாங்க. நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக படிச்சிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். மட்டன் குழம்பு டெய்லி சாப்பிட்லாம். வாரத்தில் 5 நாள் நீங்கள் மட்டன் குழம்பு சாப்பிட்ணும்னா, அல்லது வாரத்தில் 5 நாள் உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு வச்சுக்கங்களேன். என்னுடைய ரகசியம் எல்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மட்டன் நீங்கள் கறி வாங்காதீங்க, நெஞ்சு எலும்பு வாங்குங்க. நெஞ்சு எலும்பு, குருத்து எலும்பும்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொழுப்பு இல்லாத கிட்னி, லிவர் கொஞ்சம், அவ்வளோதான். இந்த ஒரு 2-3 ஐட்டம் குருத்தெலும்பு தான் பெஸ்ட்டு. இதை வாங்கி நீங்கள் என்ன பண்ணணும், 1/2 கிலோ வாங்கினீங்கன்னு வச்சுங்களேன். 1/2 கிலோ கம்மி கொடுக்க மாட்டாங்க, 1/4 கிலோ வாங்கிக்கலாம். 1/4 கிலோ குருத்தெலும்பு வாங்கி 1 கிலோ முள்ளங்கி வாங்குங்க. முள்ளங்கினா ராட்டிஸ் முள்ளங்கி போட்டு தண்ணியாக குழம்பு வைங்க. இந்த 1 கிலோ முள்ளங்கியை தொட்டுக்கிட்டு நீங்கள் அந்த மட்டனுடைய டேஸ்ட்டில் 1 கேஜி முள்ளங்கி வித் மட்டன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட. அந்த குழம்பை முதல் நாள் சாப்பிட்டா அது ஆக்சுவலி கவுனி கஞ்சி, மட்டரிசி கஞ்சி, இந்த மாதிரி. இப்போ அதில் நான் ப்ரோட்டீன் போடுவேன். ஆம்பே ப்ரோட்டீன் பவுட்ரு இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்குவேன். கேரட்டு, அடுத்து பீட்ரூட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அந்த கஞ்சியில். வித்து இந்த மாதிரி மட்டன் வித்து முள்ளங்கி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒரு 3 to 4 hours நீங்கள் வைக்கணும். நீங்கள் மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட்ணுன்னா 10 மணிக்கே குழம்பு செஞ்சிடணும். வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்கும். பட்டு என்ன பண்ணுறது, சுகர் ஏறாது. மட்டன் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஏறாதுப்பாங்கல்ல. டைலூட் வித் வெஜிடபிள்ஸில் பண்ணிடணும். நான் அப்படி தான் பண்ணுறேன் பல வருஷங்களாக. ஒரு நாளைக்கு மட்டன் வித் முள்ளங்கி, இன்னொரு நாளைக்கு மட்டன் வித் சுரைக்காய். மட்டன் வித் சுரைக்காய் குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்கள் மட்டன் 1/4 கிலோ போதும், சுரைக்காய் 1 கேஜி போடணும். காய்கறிகள் அதிகமாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அதை உறிஞ்சிடும், அந்த சாறை அப்படியே உறிஞ்சிடும். அப்போ சுரைக்காயுடைய அந்த எசன்ஸும் மட்டன் மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு கண்டென்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். பாடி கண்டென்ட் சுகர் ஏறாது. மட்டன் விற்றா டைரெக்டாக மசாலா போட்டால் மட்டனில் சுகர் ஏற தான் செய்யும். பட் இதை பண்ணுங்க. அதனால சுரைக்காய் நம்ம சாப்பிட மாட்டோம் நார்மலாக சுரைக்காய். அடுத்து இன்னொரு காய் இருக்குது, பப்பாளிக்காய். மட்டன் வித்து பப்பாளிக்காய் இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னொரு காய் இருக்குது, மட்டன் வித்து பூசணிக்காய். மட்டன் வித்து பூசணிக்காய் 1/4 கிலோ மட்டன். மற்றபடி ஆஸ் யூஷுவல் குழம்புல லைட்டாக வாட்டர் மாதிரி இருக்கும், தண்ணி மாதிரி இருக்கும். இது சாப்பிட்டிங்கன்னா, நான் சொல்கிறது 50 வயசு உள்ள வர்றவங்களுக்கு எப்படி வேணாலும் நான் அடிக்கலாம். நம்ம ரெகுலர் நம்ம காரைக்குடி ஸ்டைலாக இருக்கட்டும், தஞ்சாவூர் ஸ்டைலாக இருக்கட்டும், திருச்சி ஸ்டைலாக இருக்கட்டும், தமிழ்நாடு ஸ்டைல், கொங்கு ஸ்டைலாக இருக்கட்டும், அது ஒரு ஸ்டைல். 45 மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் 1/4 கிலோ மட்டன் வித் 1 குண்டா குழம்பு இருக்கணும். இது ஒரு ஸ்டைல். இப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் நல்லா டைலூட் ஆகிடும், நல்லா நீட்டாக. அது வரைக்கும் 1 கிலோ பூசணிக்காய் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். பூசணிக்காய், சுரைக்காய், பப்பாளிக்காய், முள்ளங்கி, இந்த 4 டிஷ்ஷும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த 4 டிஷ்ஷையும் நீங்கள் பொதுவாக காலையில் சாப்பிட்னா இட்லியில் கூட சாப்பிட்லாம்.
இட்லி சாப்பிடும்போது நீங்கள் குழம்புல வந்து அந்த குழம்பு இருக்கு இல்லையா, அதில் இட்லி பொடினா சும்மா நைஸாக அரைஞ்ச பொடி வந்து டேஸ்டி ஆகாது. நல்லா உளுந்தை வந்து 3ஆக உடைச்சி காரத்தை கம்மி பண்ணி அந்த இட்லி பொடி வித்து பூசணிக்காய் மட்டன் குழம்பு, முள்ளங்கி மட்டன் குழம்பு, இல்லை சவுச்சவு மட்டன் குழம்பு. சவுச்சவும் உறிஞ்சுக்கும். அடுத்து 5 காய்கள் சொன்னாங்க. சவுச்சவுக்கு சீம கத்திரிக்காய்ம்பாங்க. சவுச்சவ், முள்ளங்கி, பப்பாளிக்காய், சுரைக்காய், பூசணிக்காய், 5 காயோட மட்டன் குழம்பு சாப்பிட்டீங்கன்னா, மட்டன் விற்கிற வைக்கல 1/4 கிலோங்கிறது 250. அப்போ ஒரு குழம்பு வந்து மட்டன் குழம்பு 250 ருபீஸில் மட்டன் ப்ளஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 400 to 500 ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். இது ஒரு டேஸ்ட். இதெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு வாரம் அந்த மட்டன் குழம்புல 2 நாள் சேர்த்துக்கலாம். 2 நாள் மட்டன் குழம்பு, 2 நாள் என்ன பண்ணால் கருவாடு வாங்கிக்கிங்க. கருவாடு வந்து இந்த சோடியம் கலந்தது, அதிகம் சோடியம் கலந்த கருவாடு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். எகைன் கருவாட்டு குழம்புல இந்த 5 காயும் போடலாம். பூசணிக்காய், சுரைக்காய், பப்பாளிக்காய், முள்ளங்கி, அப்புறம் 4 காய், இன்னும் ஒரு காய் சொன்னேனே, 5ஆவது காய் என்ன, பூசணிக்காய். எப்பெல்லாம் இதெல்லாம் அப்சர்வ் பண்ண சவுச்சவ். இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸு கருவாட்டு குழம்பு வித் இது. மொச்சக்கொட்டை போடுறது ஒரு ஓல்டு ஸ்டைல். கருவாடு குழம்பு வித்து மொச்சக்கொட்டை. இந்த காய்கள் வந்து பொதுவாக கூட்டு செஞ்சால் யாரும் சாப்பிட மாட்டாங்க, பொரியல் செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க. பூசணிக்காய் வந்து உடைக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும்பாங்க. இந்த 5 காயும் ஒரு உடம்புல சேரும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்களே நெட்டில் போய் கூகுள் பண்ணி பார்த்துக்குங்க. பூசணிக்காய் வாட் இஸ் த பெனிஃபிட், சுரைக்காய் வாட் இஸ் த பெனிஃபிட், பரங்கிக்காய் போட முடியாது, பரங்கிக்காயும் மாங்காயும் பச்சடி செஞ்சால் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் செய்கிற மெத்தடெல்லாம் நான் இன்னும் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். ஒரு ஊராக போய் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். அடுத்து 15 நாள் ஷூட்டிங், மீதி 15 நாள் ஃபுட்டு. உடம்பை வந்து 130 வயசு வரையிலையும் நான் கொண்டு வரணும்னா இந்த மாதிரி பேசிக் உடம்பை 60 வயசு வரையிலையும் கச்சான்னு வாழ்ந்தாச்சு. எதை கிடைக்குதோ சாப்பிடுவோம், என்ன வேணாலும் சாப்பிடுவோம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம். இது 45-50 வயசு வரையிலும் ஆடலாம், பாடலாம், ஓடலாம், குதிக்கலாம். 50 வயசு தாண்டிட்டால் உடம்பு சொல்றதை நம்ம கேட்கணும். இல்லாட்டினா அது நம்மளை ஆட வச்சிடும், பாட வச்சிடும். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் ஆனால் ஆவண்ணா தான். ஸோ அதனால் இது ஒரு நல்ல மெசேஜ், ஃபுட்டு மெசேஜ். இதில் இறாலும் சேர்த்துக்கலாம். இறால் ட்ரை வத்த குழம்பு, இறால் ட்ரையை போட்டு இந்த 5 காய்கள் நான் சொல்கிறது சூப்பரான காய்கள். 5 காய்கள் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சில பேர் உருளைக்கிழங்கு போடுவாங்க, கொஞ்சம் லிமிட்டாக போட்டுங்க. உருளைக்கிழங்கு சுவைக்காக போடுறது டானிக் மாதிரி. ஏன்னா 45-50 வயசு ஆனாலே உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடணும். இது என்னென்னா வாயு ஐட்டம்பாங்க. உருளைக்கிழங்கு, கொத்தரங்காய், சில பொருள் வந்து வாயும்பாங்க. அதே மாதிரி பீக்கங்காயும் சேர்த்துக்கலாம். இந்த இதில் இந்த காய்கறியை ஹேபிட் பண்ணுறவங்களுக்கு தான் இது வந்து ருசியாக இருக்கும். நீங்கள் இப்படியே 5 வகை மட்டன் வித்து காய்கறி வரும்போது நிறைய காய்கறிகள், வெஜிடபிள் உங்களுக்கு ஹேபிட் ஆகிடும். அப்போ ஹேபிட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் 1 kg பாவக்காய் சாப்பிட்லாம், 1 kg சுண்டைக்காய் சாப்பிட்லாம். எல்லாமே கிலோ கணக்கில் நீங்கள் டைலூட் பண்ணி சாப்பிட்லாம். உடம்பு நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். வேறு உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அது உங்கள் சாய்ஸ். மெஜாரிட்டி நான் வந்து குருத்தெலும்பு ஆட்டுக்கறி எடுத்து சாப்பிடுவேன். அதில் வந்து இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். மிளகாத்தூள் ரொம்ப நார்மலாக போட்டுக்கோங்க, ஹை ஸ்பைசி வேண்டாம். ஏன்னா ரொம்ப ஸ்பைசியாக இருந்தால் அது குழம்புல வந்து காய்கறிகள் வந்து அப்சார்ப் பண்ணாது அந்த எசன்ஸை.
ஸோ அப்படியே டைலூட் ஆகாமல் அப்படியே இருக்கும். அது வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா வலிக்கும், இல்லை மோஷன் பிரச்சனை வரும். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், நான் நிறைய ஃபுட்டு ஐடியாஸ் தரேன். இது லேடிஸ்க்கும் இதெல்லாம் உங்களோட சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடு. அதுக்காக சுத்தமாக கட் பண்ணி அவரை பண்ணிங்கன்னா அவர் பாடி வந்து சாப்பாடு சாப்பிட்டதை விட சாப்பிடாமல் இருக்கிறது தான் அதிக நோயை கொடுக்கும். ஏன்னா நம்ம பாடி வந்து உணவால் ஆனது. நீங்கள் உணவை கட் பண்ணுறேன், டயட்டில் விட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 60 வயசு வரலையும் அன்லிமிட்டடாக சாப்பிடுவேன் நான் காய்கறிகள். மட்டன் கூட வாரத்தில் 3 நாள் 4 நாள் சாப்பிட்றேன். சிக்கன் கூட நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். சிக்கன் நாட்டுக்கோழி அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் மட்டனில் டைலூட் பண்ணலாம், சிக்கன்லேயும் டைலூட் பண்ணலாம். சிக்கன்னா பிராய்லர் சிக்கன் டைலூட் பண்ணால் அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு எந்த கறியாக இருந்தாலும் மட்டனோ இதோ அதே மாதிரி இந்த மீன் குழம்புல வந்து காய்கறியும் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நம்மெல்லாம் ஏன் பண்ணுறது இல்லைன்னா, அன்றைக்கெல்லாம் சுகரு உழைப்பு அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப பாடி ரொம்ப அதிகமாக உழைக்கணும். அப்போ தான் அந்த உழைப்புக்கு எதிர்த்த வேர்வை நிறைய போகும். அப்போ வந்து நமக்கு உப்பு புளி காரம் வந்து ஹை டோஸ்ட்டாக தேவைப்படுச்சு. இன்றைக்கி நம்ம எங்கே உழைக்கிறோம்? எல்லா கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எந்த துறையாக இருந்தாலும் சரி, எல்லாம் லக்ஸுரி கார் வந்தாச்சு, லக்ஸுரி மொபைல் வந்தாச்சு, எல்லாமே லக்ஸுரி லைஃப், எல்லாத்துக்கும் மிஷின். ஸோ மிஷின் வாழ்க்கை வந்ததுனால மனிதனுடைய உழைப்பு அப்படியே 80% குறைஞ்சி வெறும் 20% பீப்புள் தான் லோடிங் அண்ட் லோடிங் ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறாங்க. மீதியெல்லாம் எக்ஸசைஸ் போகிறாங்க. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்லவில்லை. நீங்கள் நேச்சுரலாக உணவை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். 100 நாள் வாழலாம். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.